ஆர் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் காட்? தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்ற விஷயத்தை வந்து யோவான் 1:12 பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ ஹூஆர் ஆல் பிலீவிங் ஹிம் வித் ஆல் தே ஹார்ட். வசனம் என்ன சொல்லுது? நம்ம அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரே என் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காமல் நம்பாமல் இருந்தீங்க, இல்லை நம்பிக்கை இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் வந்து அவர் தான் ஆண்டவர் சொல்லி நான் அறிக்கை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கான டைமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன், நீங்கள் தான் உண்மையான இரட்சகர் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய பாவங்களை நீங்கள் சுமந்து தீர்த்துருக்கீங்க, என்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்துருக்கீங்க. இது வேறு ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எனக்காக செஞ்சுருக்கீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராக இருந்து என்னை வழி நடத்துங்க, நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. தொடர்ந்து அந்த நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. காட் பிளஸ் யூ.